முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கஞ்சா வழக்கில் கைதாகி இருக்கிறார் சிம்புவின் ஈஸ்வரன் பட இணை தயாரிப்பாளரான சர்புதீன். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு பண்ணலாம். கஞ்சா வழக்குல சர்புதீன், சீனிவாசன், சரத் என்ற 3 பேரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சர்புதீன் ஒரு சினிமா தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார். சிம்பு நடித்த ஈஸ்வரன் திரைப்படத்துடைய இணை தயாரிப்பாளராக சர்புதீன் பணியாற்றிருக்கார். சென்னை தேனாம்பேட்டை எல்தாம சாலையில் இருக்கக்கூடிய லட்சுமி ரோட்ல தான் அவருக்கு வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் இரவு நேரங்கள்ல சினிமா பிரபலங்களோடு அங்கு விருந்து வைத்து இரவு விருந்துகள்ல இது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருப்பது காவல்துறையுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. சர்புதீனிடமிருந்து ஏறக்குறைய 27 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது போன்று சினிமா பிரபலங்களுக்கு கஞ்சாவை அளித்ததும் இந்த கஞ்சா கும்பலோடு போதை கும்பலோடு தொடர்புடைய சினிமா பிரபலங்கள் குறித்தும் தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தியதில் ஒரு கட்சியுடைய தேர்தல் வியூக நிறுவனத்தோடு இந்த சர்புதீன் தொடர்பில் இருப்பதும் அவர்களுடைய பணம் தான் என்பது என்ன என்ற கோணத்துல காவல்துறையிடம் அவர் தகவல் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து இந்த பணத்தை வைத்திருந்த நபர்களையும் காவல்துறை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. போதைப் பொருள் வழக்குல 27 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் அந்த பணமானது ஒரு கட்சியுடைய தேர்தல் வகுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய பணம் என்ற தகவலும் காவல்துறைக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து அடுத்த கட்ட விசாரணையை காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்காங்க. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.